பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் என் மேலே செம்ம கோவத்தில் இருப்பீங்கள்ல, அது எனக்கு நல்லாவே தெரியுது. வீடியோ போடுற, ஆளை காணாமல் போயிடுற, திடீர்னு வர்ற, திடீர்னு காணாமல் போயிடுற அப்படின்ற ஒரு கோவம் எல்லாத்துக்கும் இருக்கும்ல. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. கொஞ்சம் ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம்? லைஃப்பில் ஒரு ஏஜ் வந்துட்டாவே வரக்கூடிய ஒரே ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? மணி மணி மணி. இப்போது என் மைண்ட் வாஷ் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மங்காத்தா படத்தில் அஜித் சார் சொல்லிட்டே இருப்பில்ல, மணி 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 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு லைஃப். அசிங்கப்பட்டு செருப்படி வாங்கி 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 இப்போது அது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி ஆயிட்டேன். இப்போ தான் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணலாம், நமக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மண்டையில் டிங்கின்னு ஒரு மணி அடிச்சிருக்கு. ஸோ அதை வச்சு அப்படியே லைஃப்பில் எதையாவது ஒன்று கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருக்கேன். ஸோ அதனால தான் லைஃப்பில் இத்தனை நாளாக வீடியோ போடல. ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல். சாரி. இப்போ நான் ஒரு சின்ன ஹாப்பினஸில் இருக்கேன். ஸோ அதனால் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேன். அதே ஹாப்பினஸோட அப்படியே நம்ம டேக் குக்கோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு குட்டி ரெக்வெஸ்ட் மட்டும், ஹெட்செட் போட்டு ஒரு தனியாக ஒரு ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸில் கண்ணை மூடி இந்த ஒரு ஒன் ஷாட்டை மட்டும் கேட்டு பாருங்கள். ஏன்னா நான் இதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் நிறையா போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும், ஓகேவா? இப்படி கேட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்கள், ஓகேடா? அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? வாங்கடா எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஈவினிங் டைம், ஒரு 6 o'clock போல் ஒரு வீட்டை தான் காமிக்கிறோம். அந்த வீடே ஃபுல்லாக அவ்வளோ அழகாக, ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ், அப்படியே குட்டி குட்டியாக அழகாக, அங்கங்கே ஃப்ளவர்ஸ், அங்கங்கே நிறையா பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா அங்கங்கே குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. அதே இடத்துல ஒரு ஆண்டி ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. வாங்க சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிட்டீங்களா, சரி இங்கே வா. ஓ, நீங்கள் பேசிகிட்ருங்க, அதான் வரேன். ஓகே நீங்கள் போய் பாருங்கள். என்ன கூப்பிட்டீங்க? என்ன ஆச்சு? டைம் ஆச்சு. போகிறேன் சீக்கிரம் கூட்டிகிட்டு வா. போகிறேன். ஏங்க இங்கே வந்து பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கூட்டிகிட்டு வா. ஓகே நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ரூம் டோரை தான் காமிக்கிறோம். அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு அந்த மிரரை பார்த்த மாதிரி அப்படியே செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவர் ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் கூட இல்லை. அப்படியே ரொம்ப ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஒரு வாய்ஸ், ஏய் தியாங், ரெடி ஆகிட்டியா? தியாங், ஏய் தியாங், அம்மா ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டம்மா. சரி வா போகலாம். அம்மா ப்ளீஸ் வா போகலாம் தயாங். உன் அப்பா ஒரு வாட்டி சொன்னாருன்னா அதை மாற்றிக்க மாட்டாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அம்மா அதுக்குன்ட்டு என் விருப்பத்தை கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாதம்மா. தயாங் வா போகலான்னு சொன்னேன். டைம் ஆச்சு, அங்கே உன்னை கீழே கூப்பிட்டுட்ருக்காங்க, எல்லாருமே உன்னை தான் தேடிட்டுருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட ஒரு வாட்டி பேசி. தயாங் என்னால் எதுவும் பண்ண முடியாது தயாங், எல்லாமே முடிஞ்சு போச்சு, வா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா. என்னாச்சு தயாங், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இது மேரேஜ் வேணாம்ப்பா. ஏய் நீ கிளப்போ. ஏங்க அவனை நான் கூட்டிகிட்டு வரேன், நீ கிளப்போ. சரி தயாங் சொன்னா கேளு, புரிஞ்சிக்கோ. உன் அப்பா ஒரு வாட்டி முடிவெடுத்துட்டாருன்னா அதை மாற்றிக்க மாட்டாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஏன் இப்படி பண்ணுற? அம்மா என்னால் முடியாதும்மா. பாப்பலாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம்ப்பா. நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்ப்பா. நான்
ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன்ப்பா. அது உங்களுக்கு ஓகேவா? தியாங், நீ பண்ண காரியத்துக்கு அது இதுவே ஓகே தான். வா. அப்பா, அப்போ அன்னைக்கு பெருசாக பேசுனீங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாத்துக்கும் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னீங்க. இன்னைக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை நம்பி தானேப்பா இருந்தேன். எப்போ இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? எப்போ இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? தியாங், வா போகலான்னு சொன்னேன். தேவையில்லாமல் என்னை அடிக்க வைக்காத. வா. அப்பா, என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாதுப்பா. நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன்ப்பா. அதுக்காக நீ சொல்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்கிறியா? அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. நான் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அசிங்கமாக பார்ப்பாங்க. என்னை எல்லாரும் கேவலமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? வா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா. என்னாச்சு? தேங்க எதுக்கு அழுகிறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா ஃபேமிலியை விட்டு பிரிய போகிறான்ல, அதனால் அப்படி அழுதுட்டுருக்கான். ஓ தேங், இதுக்காக ஃபீல் பண்ணுற? எதுக்கு ஃபீல் பண்ணுற? இங்கே தானே எல்லோரும் ஒன்றா தானே இருப்போம். ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகேவா? சரி, கீழே வாங்க. எல்லோரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். ஓ அப்படியா? தயாங், ஃபீல் பண்ணாத தயாங், ஓகேவா? ஹாப்பியாக தான் இருப்பேன். உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும், ஓகேவா? சரி, கீழே கூட்டிகிட்டு வாங்க, நான் கீழே போகிறேன். நீங்கள் போங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். தயாங், என்னது? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. நீ என்ன தான் ஆக்ட் பண்ணாலும் நீ நினச்சது நடக்காது. வா. அப்பா ப்ளீஸ்ப்பா. வாத்தேன், என்னை வீணா பேச வைக்காத. வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. தேங்க்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அப்படியாருடையா ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே கீழே அப்படியே சுத்தமாக விருப்பமே இல்லாமல் நடந்து கீழே போயிட்டுருக்காரு. அவர் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட தாட் ஓடிட்டே இருக்கு. இப்போது தேங்காய் கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. தேங்க்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அப்படியே ஏதோ ஒரு பொம்மை மாதிரி அப்படியே ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை தான் பார்க்குறாரு. அவங்க அம்மாவுக்குமே இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. எங்க பேசாமல் இதை மேரேஜன் வாய மூடு. நடி பேசிகிட்ருக்கா? இங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்கா? இது என்னுடைய இமேஜ் ப்ராப்ளம். பேசாமல் அமைதியாக இரு. என்னாச்சா? ஒன்றும் இல்லை, சும்மா. ஓ ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவோட அப்பாவும் சொல்கிறாரு. தேங்காய் அவ்வளோதான், ஃபுல்லாக உடஞ்சிட்டாரு. அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சது. என் அப்பா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு, அதை மீறிட்டாரு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே அவரோட ஐஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இந்த ஃபீலை அவளால் ஏற்றுக்கவே முடியல. இந்த மூமெண்ட்டை அவரால் ஏற்றுக்கவே முடியல. இப்போது அந்த சர்ச் ஃபாதர் தேவை பார்த்து தயாங் ஃபாதர், என்னாச்சுப்பா? வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஒரு மாதிரியாகவே இருக்கா. என்னாச்சு? உங்களுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்போவே இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறேன். அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவ சும்மா ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கான், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓ தேங், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்னத்தான் அவன் பார்த்துட்ருக்கா? இல்லைன்னு சொல்லு. இல்லை ஃபாதர், உங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகே தானே? ஓகே தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாதர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. லைஃபே முடியுது.
நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காதுல்ல. எதுவுமே எதுவுமே எனக்கு கிடைக்காதுல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றே ஒன்றுக்காக மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். அதை கூட எனக்கு கொடுக்கல. என் அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. தயா, உங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகேவா? மேரேஜ் பண்ணிக்கலீங்கல்ல? ம், பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் ஃபாதர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய ஐஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜங்குக்கா, ஐ லவ் யூ. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகிறேன். உங்க கூட ரொம்ப அழகான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கணும். உன் கூட அழகான லைஃப்பை வாழணும்னு ஆசையாக இருக்கு. வந்துடாத, என்னை தேடி வந்துடாத ஜங்குக்கா. நீ தாங்க மாட்ட. என் அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது அப்படியே நடத்துவார். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவல்ல. ஐம் சாரி. அவங்ககிட்ட என்னால் சொல்லக்கூட முடியல. நான் சொன்னேன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து நிற்பேன். என் அப்பா கிட்ட சண்டை போடுவேன். அதை பார்க்குற சக்தி எனக்கு கிடையாது. ஐம் சாரி ஜங்குக்கா, ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகிறேன். எல்லாமே முடிஞ்சிச்சுல்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இப்படி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவருடைய ஐஸ் ரெண்டே க்ளோஸ் பண்ணி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த சர்ச் ஃபாதர், ஜங்குக்காக்கே நீங்கள் தேங்க மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா? ஜங்குக்கா, ஜங்குக்கா, உங்க கூட இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் முடியல. ஜங்குக், உங்களை தான் கேட்குறேன். ஜங்குக்காக்கே நீங்கள் தேங்க மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா? ஃபாதர் இப்போ என்ன சொன்னார்? ஜங்குக்கா, ஜங்குக் எப்படிங்க? ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட இப்போது அந்த ஐஸை ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறாரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் இருந்ததுனால ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ரொம்ப 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 ஒரு மாதிரி பிரரராக தெரிகிறாரு. இப்போது தேங்க அப்படி அவருடைய டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி டேர்ன் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனை பார்க்குறாரு. அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அவருக்கு பேச்சே வரல. இப்போது அந்த பர்சன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஜங்குக் தான். அப்படி தேங்க பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைலோட, எனக்கு சம்மதம் ஃபாதர், எனக்கு என் தேங்க மேரேஜ் பண்ணிக்க சம்மதம். ஜங்குக்கா, ஜங்குக்கா எப்போ வந்த? தேங்காங்க, நீங்கள் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு ஓகேவா? தேங் கேட்குறாருல்ல, சொல்லு. அது அது இது இது கனவு இல்லைல்ல. ஏய், என்னாச்சு உனக்கு? சொல்லு. எனக்கு எனக்கு ஓகே ஃபாதர், எனக்கு ஓகே. எனக்கு என் ஜங்குக்கு வேணும். எனக்கு என் ஜங்குக்கு வேணும். ஓகே 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 சரி, நீங்கள் 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்கிறாரு. தேங்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. அப்படி அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட நிறைய கன்ஃபியூஸோட அந்த ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அந்த ஐஸில் நிறைய லவ், நிறைய எமோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா தேங்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு தேங்கோட இயர்ஸ் கிட்ட போய் ஐ லவ் யூ,
ஜங்குக்கா ஜங்குக்கா இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியல. இங்கே இங்கே ஏய், ரொம்ப எமோஷ்னல் ஆகாத சரியா? ம், நான் உன்கிட்ட வந்துட்டேன் போதுமா? மீதி எல்லாத்தையும் அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ம், ஜங்குக்கா ஜங்குக்கா இது 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 கனவு இல்லைல்ல, இது ஃபேக் இல்லைல்ல, இது ரியல் தானே? நீ நீ தானே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இது ஃபேக் இல்லைல்ல? நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ம், இது ஃபேக் கிடையாது போதுமா? இல்லை ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோ என்ன நம்ப முடியலையா? ம், நான் வேணா ப்ரூவ் பண்ணிட்டா இது ஃபேக் கிடையாது ரியல்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படி தேங்கோட ஹிப்க்கு கை போட்டு கிட்டே இழுத்து அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி தேங்கோட லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. தேங்கோட ஐஸ்லேருந்து டீயர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கா. ஐஸை பிளங்க் பண்ணாமல் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்காக் அவருடைய அப்பர் லிப் லோயர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது பைட் பண்ணுறாரு. பைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் தேங்க் இது ரியலனே புரியுது. இப்போ அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட ஷர்ட்டை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ ஜங்குக் ரொம்ப ஸ்லோவாக அந்த லிப்ஸை ஜங்குக்கோட லிப்ஸ்குள்ளே இருந்து அவ்வளோ அழகாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதுவும் தேங்கோட ஐஸை பார்த்துக்கிட்டே ரிலீஸ் பண்ணுறாரு. தேங்குமே ஜங்குக்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போது அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஐ டு ஐ பார்த்துட்ருக்காங்க. தேங்க இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ரெண்டு தேங் அப்படியே ரைட் சைடில் டர்ன் பண்ணி ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் ரொம்ப கூலாக அவ்வளோ அழகாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது தேங் தான் ஜங்குக்கா இதெல்லாம் எப்படி நடந்தது, நீ எப்போ இங்கே வந்த, எனக்கு ஒன்றுமே புரியல ஜங்குக்கா. ம், புரியலையா? சத்தியமாக புரியல. நீ எப்படி இங்கே வந்த, என் அப்பா கிட்ட எப்போ பேசின, இப்படி இந்த மேரேஜ், எனக்கு ஒன்றுமே புரியல ஜங்குக்கா. எனக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு சீரியஸாக. எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் புரியல. இது ஃபேக்கா ரியலா ஒன்றுமே புரியல ஜங்குக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கா, என்கிட்ட எப்படி வந்த, எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது ஜங்குக்கா. ஜங்குக்கா சொல்லு சொல்லு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏய் இருடா இருடா, இரு 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 ஒரு நிமிஷம் ஜங்குக்கா ப்ளீஸ், எனக்கு தலையை விடிச்சிரும் போல இருக்கு, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தியாங் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணுறாரு. பார்க் பண்ணிட்டு இறங்கு. ஆ இறங்கு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ம், இறங்கு, நீ கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், இறங்கு. ம், சரி சரி, நீ என்கிட்ட சொல்லணும் சரியா? சொல்கிறேன், இறங்கு. ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங் தான் சீட் பெல்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக இறங்குறாரு. ஜங்குக்கு வந்து தேங்க்கு முன்னாடி நிற்கிறாரு. வா போகலாம். எங்கே கூப்பிடுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஹேண்டை பிடிச்சி அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. தேங்க் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கா எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லி, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஜங்குக்கா எதுவும் பேசாத சரியா? நீ கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல நிறுத்துறாரு. நம்ம தேங் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லாத ஒரு பிளேஸ், ஒரு பீச்சில் தான் நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குது. நைட் ஒரு 11 o'clock மேலே இருக்கும். அந்த டைமில் அந்த பீச்சில் நின்றுட்டுருக்காங்க. அந்த மூன் வெளிச்சம் அந்த பீச்சோட அந்த தண்ணி மேலே பட்டு டேக்குக் மேலே பட்டுட்ருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பார்க்குறதுக்கு, அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு.
என்னால் என்னால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த லவ் டுடே மூவி லாஸ்ட்டு சீன் பார்த்துருக்கீங்கள்ல, அந்த ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே அந்த பீச்சில் உட்காந்துட்டு இருப்பாங்களே, ஸோ அப்படியே அந்த அந்த இடத்த மட்டும் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இப்போ டேகுக் நின்றுட்டுருக்காங்க. அதுவும் டேவோட ஹேண்டை ஜங்குக் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு இப்போ கேளு, நான் சொல்கிறேன். ஜங்குக்கா ஜங்குக்கா இதெல்லாம் எப்படி நடந்தது? எப்படி எப்படி இதெல்லாம்? ஏய், ஏன் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சியா? இதை பாரு, நான் தான் ஸ்கூல் படிக்கும் போதே சொன்னேன்ல, உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டான். ஏன்னா நீ என்னோடது. என்றைக்குமே நான் விட்டுற மாட்டேன். புரிஞ்சதா? தாங்க இதை பாரு, உன்னை அப்படியெல்லாம் விட்டு போயிட மாட்டேன்டா. ஏன்னா நீ தான் என் லைஃப், என் உலகம், எல்லாமே நீ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி விட்டுருவேன் நினச்சியா? அப்படியே உன்னை இன்னொருத்தனுக்கு தூக்கி கொடுத்துருவேன் நினச்சியா? விட மாட்டான். ஏன்னா நீ என்னோடது. உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். ஜங்குக்கா அப்புறம் எப்படி இதெல்லாம்? ஏன் மறந்துட்டியா என்ன? ஸ்கூல் டேஸில் உங்கள் அப்பா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்பா தான். உங்கள் அப்பா மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா என் உயிர் உன் அப்பா கிட்ட இருந்தது. அதை எப்படியாச்சும் ஒன்று என் ஹேண்டுக்குள்ளே வந்துடணும்னு நினச்சான். அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போது ஃபைனலாக அந்த உயிர் என் கையில் இருக்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த வேர்ல்டுலே என்னை 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 தவிர இன்றைக்கி யாருமே ரொம்ப இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டானுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். என்ன அப்படி பார்க்குற? உங்கள் அப்பா எனக்கு ப்ராமிஸை மறந்துட்டியா என்ன? அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே டேகுக்கு 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ட்ரூவாக தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது டேவோட அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக டேவோட வீட்டுக்கே வந்து ஜங்குக் அப்படியே தேங்கோட அப்பா கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. அப்போது டேவோட அப்பா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, யாரா நீ? ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் பையன், உனக்கு ஏன் பையன் கேட்குதா? உனக்கு ஏன் பையன் கேட்குதா? அங்கிள், டேவை எதுக்காக அடிச்சிங்க? அப்படி தாண்டா அடிப்பேன், அப்படி தான் அடிப்பேன். அவன் ஏன் பையன், அவனை அடிப்பேன், கொல்லுவேன், எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. என்ன ரைட்ஸ் இருக்கா? அங்கிள், டேவோட அப்பான்னு பார்க்குறான். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் இங்கே நடக்கிற சீனே வேற இருக்கும். பார்த்துக்கோ. சங்குக்கா என்ன பேசிகிட்டு இருக்கா? அவர் என் அப்பா. ஏய் சி பயமுடு. என்னடா அவன் அப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கான்? ஆமாம், நான் மிடில் கிளாஸ் தான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லியே. இப்போ உங்கள் பையனை நான் வெளியில் கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, ஏன் அவனை சந்தோஷமாக பார்த்துக்க எனக்கு தெரியும். என்ன சந்தோஷமாக பார்த்துக்க தெரியுமா? ஹேய், தேங்கோட ஒரு நாள் செலவு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் உன்னால் 1 month பண்ணுற செலவை ஒரு நாள் செலவு பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் உன்னால் வாங்கி தர முடியுமா? அட்லீஸ்ட் அவன் ஆசைப்படுற பொருளாவது உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. என்ன இவ்வளோ நேரம் அவ்வளோ வாய் பேசுன, இப்போ சைலண்ட்டாக இருக்க? என்னமோ சொன்ன, டேவை நான் வெளியில் கூட்டிகிட்டு போனேன்னா இப்போது என்னால் பார்த்துக்க முடியும்னு சொன்ன. சொல்லு, உன்னால் டே ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா ப்ளீஸ், எனக்கு ஜங்குக் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம்ப்பா. எனக்கு என் ஜங்குக் மட்டும் போதும்ப்பா. டே வாயை மூடு. என்ன லவ் கண்ணை மறைக்குதா? இதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்கும். அனுபவப்பட்டு பாரு, கஷ்டப்பட்டு பாரு, அப்போ தெரியும்
அப்போது புரியும். நம்ம அப்பா அப்போவே சொன்னாரே, நம்ம மரமண்டைக்கு அப்போ தான் புரியலையே, நம்ம அப்பா சொன்னதை கேட்டிருந்தா நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு அப்போ நினச்சி ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் உங்கள் லவ்வுக்கு தடையெல்லாம் இல்லை, புரியுதா? தடையெல்லாம் இருக்க மாட்டேன். நான் உங்கள் லவ்வையும் நான் மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, புரிஞ்சுதா? ஆனால் ஒரு கண்டிஷன், என் பையன் ஆசைப்பட்டதா உன்னால் அந்த நாளுக்குள்ளே வாங்கி தர முடியுமா? ஆஃப்டர் நீ ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவனுக்கு ஆசைப்பட்ட ஃபுட்டு கூட உன்னால் வாங்கி தர முடியாது. அவனை எப்படி லைஃப் லாங் நீ வச்சு காப்பாற்றுவ? சொல்லு. என்ன அமைதியாக இருக்க? என்னட்டே இவ்வளோ நேரம் அப்படி கத்துனா, இப்போ என்ன அமைதியாக இருக்கான்? சொல்லு. இதுதான் லைஃப், புரிஞ்சதா? லைஃப்பில் இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. லவ் எல்லாம் அப்புறம்தான். என்ன சொன்னீங்க அங்கிள்? லவ் எல்லாம் அப்புறம் தானா? சங்குக்கா ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இரு. என்ன சொன்னீங்க? ஃபஸ்ட்டு மணி, அப்புறம்தான் லவ், இல்லை? ஓகே, நான் அது இல்லைன்னு ஒத்துக்கல, ரியல் தான். சங்குக்கா பார்த்தல்ல டயாங், அவ்வளோதான். இதெல்லாம் ட்ரூ லவ் கிடையாது, ஃபேக் லவ். உன்னை விட்டுட்டு போக போகிறான். என்ன சொன்னீங்க? விட்டுட்டு போக போகிறானா? அவன் ஏன் உயிர், அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுட்டு போக மாட்டான். என்ன தயா, பயமாக இருக்கா? விட்டுட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்கா? சங்குக்கா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எல்லாமே தெரிஞ்சுதானே நான் லவ் பண்ணேன். நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், சோத்துக்கே சிங்கி அடிக்கிறவன் தான், இல்லைன்னு சொல்லலை. அண்ணா, என்னால் முடியும். உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். எப்படி வச்சு பார்த்துப்ப? எப்படி பார்த்துப்ப? உனக்கு சொந்தமாக ஏதாவது வீடு இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. அட்லீஸ்ட் படிப்பையாவது முடிச்சிருக்கியா? எதுவுமே கிடையாது. ஸ்கூல் படிச்சிட்ருக்க, இப்போ 2 பேரும் லவ் பண்ணிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னது இது? என்ன? யோ, வாய மூடையா, தான் பேசிகிட்டு இருக்கல்ல, சும்மா நொய்யின்னு இருக்காத. தேம் சங்குக்கா என்ன? ஒரு நிமிஷம் இரு தேம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்து நின்றுட்டான் அப்படின்னா உங்கள் பையனை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்கள? என்னதையா உங்கள் அப்பா யோசிக்கிறாரு? என்ன இவ்வளோ நேரம் உங்கள் லவ்க்கெல்லாம் ஓகே சொல்கிற அப்படி இப்படின்னு சொன்னார், இப்போ யோசிக்கிறாரு. என்னால் முடியும். உன்னால் முடியாது. ஆஃப்டர் நீ ஒரு மிடில் கிளாஸ் பையன் நினச்சானா என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் நடத்தி காமிக்கிறேன். அங்கிள், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவை வந்து கேட்பேன். என் உயிரை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்போது ஓகே, இந்த டீல் கூட நல்லா தான் இருக்கு. அப்போ வந்து கேளு. அப்பயும் நீ இதே லவ்வோட, இதே ஃபயரோட ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நின்றுருந்தேன்னா என் பையனை நானே உன்னை கூப்பிட்டு கொடுப்பேன். ஓகேவா? ஓகே அங்கிள். சங்குக்கா என்ன பேசிகிட்டு இருக்க? அது வரைக்கும் உங்கள் பையனை பார்க்க மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் இருக்கிற சைடே நான் போக மாட்டேன். சங்குக்கா வேணாம். சங்குக்கா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சங்குக்கா பயமாக இருக்கு. சங்குக்கா, என்னடா விட்டுட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்கா? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ணேன். சங்குக்கா, எல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ணேன். எனக்கு இது எதுவுமே வேணாம். நான் உன் கூட இருந்தால் மட்டும் போதும். நான் உன் கூடவே இருந்து கஷ்டப்பட போறியா? கஷ்டப்பட போறியாடா? அந்த லைஃப் உனக்கு வேணாதயா? உங்கள் அப்பன் சொல்கிற மாதிரி அந்த லைஃப் வேணாம். நான் உன் கூட ஹாப்பியாக இருக்கணும்.
நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்கள் அப்பா ஒரு வார்த்தை கேட்டேன் பார்த்தியா? இவனை ஏன்டா லவ் பண்ணணும்னு அன்னைக்கு யோசிப்பேன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நாள் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், இந்த ஜங்குக்கு செத்துட்டான்னு அர்த்தம். ஜங்குக்கா ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உன்கிட்ட பேசாமல் உன்னை பார்க்காம சத்தியமாக என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா. ஜங்குக்கா வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. தேங்க இதை பாரு, நம்ம லவ் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? அது எல்லாமே இருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. இதை பாரு, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். புரியுதா? என்னைக்கும் உன்னை விட்டுற மாட்டேன். புரிஞ்சுதா? நான் திருப்பி வரதான் போகிறேன். புரியுதா? ஐ லவ் யூ. ஓகே? பாப்பா அழுகாத. வேணாம் 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 ஜங்குக்கா, என்னை இப்படியே கூட்டிகிட்டு போயிடு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பாப்பா புரிஞ்சுக்கோ, என்னாலேருந்து நீ இல்லாமல் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் தானே. புரியுதா? கொஞ்ச நாள் மட்டும். இல்லை இல்லை, நான் உன்னை விட மாட்டேன், வேட மாட்டேன் ஜங்குக்கா. ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா. ஜங்குக்கா ஜங்குக்கா, நான் சொல்கிறது கேளு, என்னை விட்டு போகாத ஜங்குக்கா. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவை அப்படியே அந்த நடு ஹால்லையே அப்படியே நீல் டவுன் பண்ணி செம்மையாக அழுதுட்ருக்காரு. ஜங்குக் அவருடைய ஹேண்டை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே வாக் பண்ணி போயிருப்பார். இதை டேவால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, செம்மையாக அழுதுருப்பார். அப்பா இப்போ சந்தோஷம் இல்லை உங்களுக்கு? ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? என் ஜங்குக் போயிட்டான்ப்பா. தேங் இது பாரு, நான் எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணுறேன், புரிஞ்சுதா? போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ரூமில் படுத்து செம்மையாக அழுதுருப்பார். இப்படியே தான் டேஸஸ் எல்லாம் போயிருக்கும். 2 பேருமே ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ் ரூமில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஜங்குக் பேசுறது கிடையாது. கிட்ட வரணும்னு நினச்சா கூட ஜங்குக் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார். எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே தெரியும் டேக்குக்கு 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கிறது. ஆனால் இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்கிறது கிடையாது, பேசிக்கிறது கிடையாது, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறது கூட கிடையாது. எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்கும். எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் டேக்குக்கு லவ், அந்த லவ் அப்படியே தான் இருக்குது. 2 பேருமே ஒரே ஒரு செகண்ட் 2 பேருமே பார்ப்பாங்க. அந்த ஐ கான்டெக்ட் அப்படியே லாக் ஆகும். அவ்வளோ லவ், அவ்வளோ எமோஷ்னல், அவ்வளோ மிக்சடான ஃபீலிங் எல்லாமே அந்த ஒரு செகண்ட் ஐ கான்டெக்டில் அவ்வளோ அழகாக வந்துட்டு போகும். இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போயிருக்கும். இப்போட்டே ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, ஒரு மாதிரி எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது, இப்போல்லாம் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே செம்ம ஷாக்காக இருக்கும். ஏன்னா நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாரு, ஜங்குக் தான் ஒழுங்காகவே படிக்க மாட்டார். ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. இப்போது ஜங்குக் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுத்தமாக படிக்கிறதே கிடையாது, ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கார். ஒன் டே நைட் ஒரு 8 o'clock இருக்கும். ஸ்கூலில் தான் காமிக்கிறோம். எல்லாருமே அந்த கிளாஸ் ரூமில் தான் எல்லோரும் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. ஏய் நாளைக்கு எக்ஸாம், ஒழுங்காக படிறா. ஒழுங்காக படி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், இப்போல்லாம் சரியா நீ படிக்கவே மாட்டேங்கிற, என்ன தான் பண்ணலான்னு இருக்கா? அந்த சார் பாட்டுக்கு செம்மையாக திட்டுன்னு திட்டிருக்காரு. எதுவுமே காதில் போட்டுக்காம ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த சார் எதை சொன்னாலும் இப்படியே உட்காந்துட்ரு, நீ இப்போ வர சுத்தமாக படிக்கிறதில்ல என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் போயிடுறாரு. இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சின்சியராக எல்லாருமே படிச்சுட்ருக்காங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருக்காங்க. இப்போது ஒரு செகண்ட் அப்படி அந்த லைட் ஆஃப் ஆகுது. நம்ம டேவோட ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக் டேவோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. அவரால் சுத்தமாக முடியலை, ரொம்ப அழுகிறாரு. நம்ம ஜங்குக் டேவோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணி
அவருடைய தம்லைனில் அப்படியே டேவோட டிஎஸ் அப்படியே வந்து அப்படியே விழுகுது. இப்போது ஜங்குக் அப்படியே அந்த டிஎஸை அப்படியே வைட் பண்ணி விட்டுட்டு, என்னாச்சு? பயமாக இருக்கு ஜங்குக்கா. நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது என்னால் சுத்தமாக முடியல. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுற? ப்ளீஸ் என்கிட்ட பேசு, என்னால் முடியல. ஏய், பயப்படுறியா? கொஞ்ச நாள் தானே. எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். எனக்கு எனக்கு நீ மட்டும் போதும். உள்ள எனக்கு அது மட்டும் போதும் ஜங்குக்கா. எனக்கு வேறு எதுவுமே வேணாம். தியாங், இதை பாரு, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? உனக்காக உன்னை தேடி நான் வருவேன். என்னை நம்பு. என்னை நம்புறியா இல்லையா? நம்புகிறேன், ஆனால் பயமாக இருக்கு ஜங்குக்கா. ஜங்குக்கா, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. எனக்கு முடியல. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இதை பாரு, நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியாது. என் உலகமே நீ தான்டா. எல்லாமே நீ மட்டும்தான், புரிஞ்சுதா? அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன். உனக்காக தேடி வருவேன். உங்கள் அப்பங்கிட்ட அப்படியே கெத்தா மாசாக வந்து கேட்பேன், என் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துரு, அவன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்பேன். புரிஞ்சதா? எனக்கு வேணாம். எனக்கு அந்த நாள் வேணாம். இப்படியே என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிரு. கூடவே இருந்தால் மட்டும் போதும். தேங்க, இதை புரிஞ்சுக்கோ தேங். என்னால் நீ அப்படி ஒரே ஒரு தடவை மட்டும் யோசிச்சுட்டேன்னா என்னால் சத்தியமாக அதை தாங்கவே முடியாதுடா. என் கூட வந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பரவாயில்ல, உன் கூட சேர்ந்து தேங்க புரிஞ்சுக்கோ. இது ஒன்றும் மூவி கிடையாது 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட. எனக்கு அது வேணாம். உன் கூட அழகான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அது வேணாம் தயா. உன் கூட ரொம்ப அழகான லைஃப்பை வாழணும்டா. எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. உன் கூட மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லைஃப் நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த லைஃப்பை நான் கொண்டு வர தான் போகிறேன். அதுக்காக நான் ஓட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டாப் பண்ணாத, சரியா? கொஞ்சம் கஷ்டப்படுவேன், கொஞ்சம் கஷ்டப்படணும். நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கும். அப்பப்போ எப்பயாச்சும் இது கொடுக்குறேன், சரியா? இப்போ போறியா? தியாங், என் பாப்பா வாடா. நீ பாப்பா இல்லையா? சரி, என் பாப்பா தான். கொஞ்ச நாள் மட்டும், சரியா? கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ. உன்னை தேடி நான் வருவேன். கண்டிப்பாக வருவல்ல, விட்டுற மாட்டல்ல? ஏய், லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, சரியா? நீ தான் எனக்கு எல்லாமே. நீ மட்டும்தான்டா. என் உசுரே நீ தான்டா. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு எங்கே போவேன்? அப்படியெல்லாம் விட்டு போக மாட்டேன். உன்னை தேடி வருவேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, புரிஞ்சதா? ஐ லவ் யூ. உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், புரிஞ்சதா? பாய். போகாத தியாங். குழந்த மாதிரி அடம் பிடிக்காத தியாங். கொஞ்ச நாள் மட்டும், சரியா? வந்துடுவல்ல? திரும்பி வருவல்ல? வருவேன் புதுமா. நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். அப்புறம் ஒன்று பார்க்கவே முடியாதுல்ல. எப்பயாச்சும் ஒரு தடவை கால் பண்ணுறேன், சரியா? எங்கே காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லு, நானும் அங்கே. வேணாம். ஏன் வேணான்னு சொல்கிற? நீ என்கிட்ட பேச வேணாம், நீ என்னை பார்க்க வேணாம். நான் மட்டும் தூரத்தில் நின்று அதுதான் வேணான்ற. நீ கூடவே இருந்தேன்னு வச்சுக்கோயேன்,
என்னால் படிக்க முடியல. உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன். இதுவே தூரமாக இருந்தேன்னா நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணுன்றதுக்காகவே ஓடுவேன். இப்போ என்னால் ஓட கூட முடியல. நீ மட்டும்தான் தெரியுற. எங்கே திரும்பினாலும் நீ மட்டும்தான் இருக்க. அதான் வேணான்ற. எனக்கு என்னால் முடியாது. என்னாலே தான் முடியாது தயாங். ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஏன், சரியா? கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ண. உனக்காக திரும்பி வருவேன், சரியா? I love you. I love you too, பாப்பா. லாஸ்ட்டாக பாப்பா சொல்கிறியா? பாப்பா, உனக்காக தேடி வருவேன், புரிஞ்சதா? உங்கள் அப்பங்கிட்ட வந்து கேட்பேன், என் உயிர் எனக்கு வேணும்னு. உயிரை தேடி வரலன்னா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். தேடி வருவேன். சப்போஸ் வரலன்னா உயிர் சத்தியமாக இருக்காது. ஏய் லூசாடா நீ, நிஜமாக சொல்கிறேன். நீ மட்டும் என்னை மறந்துட்டன்னா அதுதான் கடைசி நாளாக இருக்கும். செத்துருவேன், கண்டிப்பாக செத்துருவேன். எதுக்கு அடிக்கிற? கொன்றுவேன். உன் கூட சேர்ந்து நான் வாழணும், புரிஞ்சதா? இந்த ஜென்மம் ஃபுல்லாக உன் கூட சேர்ந்து நான் வாழணும். இந்த ஜென்மம் நல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் கூட சேர்ந்து வாழணும். அப்படியெல்லாம் உன்னை போக விட மாட்டான். அந்த யமன் கிட்ட சண்டை போட்டு அதை கூட்டிகிட்டு வந்து என் கையில் வச்சுப்பேன், புரிஞ்சதா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சரி, டைம் ஆச்சு, நான் போகிறேன். போகாத தான், ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாத. நான் போகிறேன். நான் போக வேண்டிய நாள் வந்துருச்சு. இப்போ போகிறேன், திரும்பி வருவேன். எப்போ வருவேன் தெரியாது. வானா வருவேன், உன்னை தேடி வருவேன், சரியா? பாய் ஜங்குகா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ பாப்பா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். உன்னை நினச்சிட்ருக்க போகிறேன். ஆனால் உன்கிட்ட சீக்கிரம் வந்துடுவேன், சரியா? பயப்படாத. அப்புறம் உன் பின்னாடி நிறைய பேர் சுற்றுவானுங்க, அவனுக்கெல்லாம் ஓகே சொல்லிடாத, சரியா? எவனாக இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். சரி, நீ வரலன்னா நான் யாருக்காச்சும் கொன்றுவேன், ஒன்னல்ல அவனை. சரி, உன் பாப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, பாய். நல்லா படி, சரியா? லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணு, ஓகே? பாய். பரவாயில்லையே, என் பாப்பா ஓகேட்டான் போல. என் ஜங்குக் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் ஜங்குக்கு என்னை தேடி வருவான். சரி, ஓகே, பாய். டேமேஜ். என் ஃப்ரெண்டு வேறு ரொம்ப நேரமாக அந்த வாட்ச்மேனை நான் ரொம்ப நேரமாக கரெக்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். சரி, நான் போய் சொன்னால் மட்டும்தான் லைட்டெல்லாம் ஆன் ஆகும், சரியா? அப்போ இதெல்லாம் உன் வேலையா? ஏன் லைட் அதுவே ஆஃப் ஆகணும்னு நினச்சியா என்ன? அதெல்லாம் நானே பண்ணது, சரியா? உன்னை கிஸ் பண்ணணுன்னு தோணுச்சு. அந்த சார் வேறு ரொம்ப திட்டான்ல. சரி, நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஒழுங்கா படி, ஓகே? நான் பாய் 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 பாய். ஜங்குகா, என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. பாய். சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரமாக வந்துடு, உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஓகே? ரொம்ப நாள் வெயிட் பண்ண விட மாட்டேன். சீக்கிரமாக வந்துடுவேன், ஓகே? பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு போயிருப்பார். இப்படியே தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம். காலேஜ்லேயும் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. டேக்கும் சரி ஜங்குக்கும் சரி நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கும். ஆனால் 2 பேருமே எதை பற்றியுமே கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. 2 பேத்துக்குள்ளேயும் அவ்வளோ எமோஷ்னல், அவ்வளோ லவ், நிறைய லவ் இருந்திருக்கும். எப்பயும் கால் கூட பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க.
2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது. நிறைய லவ் இருந்திருக்கும். இப்படியே தான் டேஸஸ் எல்லாம் போயிருக்கும். இப்போது ப்ரெசண்ட்டில் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை 2 ஹேண்டையும் அப்படியே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. என்னடா அப்படி பார்க்குற? அதான் வந்துட்டேன்ல. ஐ லவ் யூ. பயந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேன். செத்துடலாம் யோசித்தேன். கேய், அதான் சொன்னல, உன் கூட அழகான லைஃப்பை வாழணும். அப்படியெல்லாம் சாக வெட்டுற மாட்டான். புரிஞ்சதா? எப்போ என் அப்பா கிட்ட வந்து பேசினேன்? அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே. உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே உங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டான்டா. உங்கள் அப்பா நிஜமாவே வேறு லெவல் தான். என்ன, அப்பா கால் பண்ணி கூப்பிட்டாரா? உங்கள் அப்பா கால் பண்ணி என்கிட்ட பேசினான். எப்போ என் பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டான். அதான் அடுத்த செகண்டே எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடுத்த ஃப்ளைட்டே புக் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டான். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு தயாங். ரொம்ப பயந்துட்டியா? ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. உன்கிட்ட பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி சரி, அழுகாத. அதான் நான் வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் நான் அழுக விட மாட்டேன், சரியா? பொறுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. நீ மட்டுமா கஷ்டப்பட்ட? நானும் தான் கஷ்டப்பட்டேன். அப்படியா? நான் கேட்டேன்னா, நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடு நான் கேட்டேன்னா. லவ் மட்டும் எனக்கு கொடுன்னு சொன்னல, எனக்கு அது மட்டும் போதுன்னு சொன்னல. கேட்டியா? நீ கேட்டியாடா? ஏய், இப்படி பேசிட்ட. இவ்வளோ அழகான தங்க சிலையா உங்கள் அப்பங்கிட்டேருந்து நான் வாங்கணுன்னா அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் கஷ்டப்பட்டேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். எவ்வளவோ ப்ரப்போசலாக வந்துச்சு. என்ன, ஏன் உனக்கு வரலையா? இப்படி ஷாக் ஆகுற? ஸ்கூல் டேஸில் அவ்வளோ ப்ரப்போசல் வந்துச்சு, நான் துரத்தி விட்டேன். காலேஜ் டேஸ்லேயும் அவ்வளோ ப்ரப்போசல் வந்தது, ஆனால் ஒருத்தனை மட்டும் வச்சு செஞ்சு விட்டேன். ஜான் அடித்தது நீ தானே? இல்லையே, நாடிக்கலையே. போய் சொல்லாத. ஜான் அடித்தது நீ தானே? நீ தானே? நீ தானே அடித்த? ஆமாம், நான் தான் அடித்தான். என் பாப்பாவை சைட் அடிக்கிறான், கோவம் வராதா? வந்து ப்ரப்போசல்லாம் பண்ணுறான், காண்டாச்சு. அதான் லெஃப்டில் ஒன்று விட்டான், ரைட்டில் ஒன்று விட்டான். ஏ என்னடா பண்ணுற? ஏ தாங் பொறுக்கி. பொறுக்கியா? ஆமாம், பொறுக்கிதான் நீ பொறுக்கிதான். நீ மட்டும் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்க. நான் மட்டும் உன்னை பார்க்கவே இல்லை தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தேம், என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது தேம். அப்படி பார்க்காம இருந்தேன்னா செத்துருவேன். அதனால தான் அப்பப்போ உன்னை வந்து பார்த்துட்டு போவேன். அழகா கியூட்டாக போவேன், கியூட்டாக வருவேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். எவ்வளோ ப்ரப்போசல் வந்தாலும் அப்படின்ட்டு போயிடுவேன். எனக்காக தானே வெயிட் பண்ணேன். என்னடா கேள்வி இது? என்ன கேள்வி இது? நீ தான் சொல்லிட்டு போயிருக்கல்ல வருவேன்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்தேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஒரு வேளை வராமலே போயிருந்தா உன்னை தேடி வந்து கொன்றுவேன். ஏன்டா என்கிட்ட அப்படி சொன்னான்னு? சரி, சிரிக்காத. இல்லை, வராமலே போயிருந்தா வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பில்ல. இந்நேரம் அந்த இடத்துல நான் வெல்லாமல் வேற எவனாவது இருந்தா? சிரிக்காத. இல்லை சொல்லு, வேற எவனாவது இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? கல்யாணம் பண்ணியிருப்பியாதா? விட்டுருப்பியா? உன்னதான் சைலண்ட் ஆகிட்டா? விட்டுருப்பியா? என்ன விட மாட்டா? அவனை கொன்னாவது உன்னை மேரேஜ் பண்ணிப்பான். அப்புறம் எப்படி நான் மட்டும் மேரேஜ் பண்ணிப்பான்னு நினச்சா?
அப்புறம் எல்லாத்துக்கும் ரெடியாக தானே வந்து நின்ன, எதுவும் இல்லைன்னு பேசுகிறேன். புருக்கி புருக்கி புருக்கி. ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னது உருட்டுற போலையே? இல்லை, சத்தியமா ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. நீ எப்படி என்கிட்ட வந்துடுவ, என்னை தேடி வருவ அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. லவ் மேலையா? இல்லை, உன் மேலே நான் வச்சிருக்க லவ் மேலே, நம்ம லவ் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. கிட்ட நீ வந்துருவேன்னு. ஜங்குகா வந்துட்டேன். போதுமா? அங்கிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கா அப்படியே தேங்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. 2 பேர்த்தோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு. அவ்வளோ டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அவ்வளோ லவ், அவ்வளோ மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ், நிறைய எமோஷ்னல், நிறைய அவமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கலந்த கலவையாக அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மூன் வெளிச்சம் அந்த தண்ணி மேலே, அந்த பீச்சோட அந்த தண்ணி மேலே பட்டு அந்த தண்ணியோட வெளிச்சம் அப்படியே டேக்குக்கு மேலே படுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப அழகான ஒரு பிளேஸில் நல்லா ஜில்லுன்னு காற்று, அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே அந்த பீச்சோட அந்த மணலில் விழுகிறாரு. டே மேலே விழுந்திருக்காரு. டே மேலே சங்கு படுத்துட்ருக்காரு. போது விடுறா. இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி தப்பல் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஜங்கு கூட செஸ் மேலே கை வச்சா அப்படியே புஷ் பண்ணுறாரு. இப்போ 2 பேருமே அந்த மணலில் படுத்துட்ருக்காங்க. அந்த மணலில் படுத்துட்டு டேவோட ஹெட்டை அப்படி ஜங்குக்கோட ஹேண்டு மேலே வச்சுட்டு அப்படியே அவருடைய ஆர்ம்ஸ்குள்ளே அப்படியே அழகாக அவருடைய ஹெட்டை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி தேங்கோட ஃபோர்கேலில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த 3 மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு வழியாக என்கிட்ட வந்துட்டல்ல. நான் உன்கிட்ட வந்துட்டேன். நம்ம லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே உன் கூட ஒரு அழகான லவ்வை, ஒரு அழகான லைஃப்பை வாழ போகிறேன். எவ்வளோக்கு ஒன்று மிஸ் பண்ணணும் அந்த லவ் எல்லாத்தையும் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த நிமிஷத்துலேருந்து உன் கூட ரொம்ப அழகான லைஃப்பை வாழ போகிறேன். அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கதையா. ஏய், என்ன அப்படி பார்க்குற? ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ டு தயா. ஐ லவ் யூ டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ணி தேங்கோட ஃபோர்கேரில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே தான் இருக்கு. அந்த மூன் வெளிச்சத்தில், அந்த பீச்சோட அலைகளோட சத்தத்தில், ஜில்லுன்னு காற்று, அந்த மணலில் 2 பேருமே படுத்துட்ருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு கிளைமேட்டில் ஜங்கு தேங்கோட ஃபோர்கேரில் கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ அழகான மூமெண்ட், அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இதே அழைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டுமே. ஓகேடா, இந்த ஒன்சாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இது எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் அப்படியே மென்ஷன் பண்ணிடுங்க. நான் வேறு மாதிரி தான் கொண்டு போகணுன்னு நினச்சேன். பட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணும்போது மைண்ட் எங்கெங்கேயோ போய் எப்படியோ போய் லாஸ்ட்டில் இப்படி வந்துருச்சு. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அழகான ஒரு ஒன் ஷாட்டில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா.
பாய் பாய்.